நிலாவின் சுதந்திர தினம். ஒரு அழகிய கிராமத்தில் நிலா என்றொரு சுட்டி பெண் இருந்தாள். அவளுக்கு சுதந்திர தினம் என்றால் மிகவும் பிடிக்கும். தன் தாத்தாவுடன் சேர்ந்து கொடியேற்றுவதைக் காண ஆவலுடன் காத்திருப்பாள். தாத்தா, சுதந்திர தினம் என்றால் என்ன என்று நிலா கேட்டாள். தாத்தா புன்னகையுடன், அது நம் நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் கண்ணே. நாம் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசிக்கத் தொடங்கிய நாள் என்றார். அப்படியா? அப்போ நாம ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் இல்லையா தாத்தா என்றாள் நிலா உற்சாகத்துடன். ஆமாம் நிலா, அதற்காகத்தான் நாம் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி நம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் என்றார் தாத்தா. மறுநாள் காலை கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. பள்ளி மைதானத்தில் எல்லோரும் கூடினர். நிலா தன் தாத்தாவின் கையை பிடித்துக்கொண்டு கூட்டத்தின் நடுவே நின்றாள். கிராமத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றியதும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். ஜனகணமன தேசிய கீதம் ஒலித்தபோது நிலாவின் உடல் சிலிர்த்தது. கொடிக்காற்றில் அசைந்தாடுவதை பார்க்க பார்க்க நிலாவுக்கு பெருமையாக இருந்தது. மூவர்ண கொடியின் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்று தாத்தா கூறினார். காவி நிறம் தைரியத்தையும், வெள்ளை நிறம் உண்மையையும், பச்சை நிறம் செழிப்பையும் குறிக்கிறது நிலா. நடுவில் உள்ள அசோக சக்கரம் தர்மத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது என்று விளக்கினார். அதை கேட்டு நிலாவுக்கு தேசத்தின் மீது இன்னும் மதிப்பு கூடியது. நானும் வளர்ந்ததும் நம் நாட்டுக்கு நல்லது செய்வேன் தாத்தா என்ற உறுதியுடன் சொன்னாள். தாத்தா அவளை அணைத்துக்கொண்டு, கண்டிப்பாகச் செய்வாய் என் செல்லம். நீதான் இந்த நாட்டின் எதிர்காலம் என்றார். அன்று முழுவதும் நிலா சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றாள். இனி அவள் ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் இன்னும் அதிக பெருமையுடன் கொண்டாடுவாள்.